எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்று சொன்னால், மனுஷர் தங்களிலும் பெரியவர் மேலே ஆணையிடுவார்கள். கடவுள் மேல என்ன செய்வான்? மனுஷன் பொதுவாக என்ன செய்வான்? தனக்கு மேலானவர்கிட்ட தான் ஆணையிடுவான், சத்தியம் பண்ணுவான். ஏனென்றால் வசனம் சொல்லுது, ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டார். கடவுள் தன்னை விட பெரியவர் யாருமே இல்ல என்கிற ஒரு காரணத்தினால தன் பேரிலே ஆணையிட்டார் என்று இங்க வசனம் சொல்கிறது. ஆனால் நீங்கள் குர்ஆனிலே நீங்க வாசிக்கும் போது மிக மிக காமெடியாக இருக்கும். அங்க 7வது அத்தியாயம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறது, தொடர்ச்சியாக அனுப்பப்படுவை காற்றுகள் மீது சத்தியமாக, வேகமாக வீசுகிற புயல் காற்றுகள் மீது சத்தியமாக, சூரியன் மீதும் பிரகாசமான சத்தியமாக, அதை தொடர்ந்து வரும் சந்திரன் மீது சத்தியமாக, பகல் வெளியாக்கப்பட்டு சத்தியத்தை சொல்லிக்கிட்டே வராரு. எதுக்கு இவ்வளவு சத்தியம் விளங்கல? வானத்தின் மீது சத்தியம், அது அமைப்பின் மீது சத்தியம், அது விரித்ததின் மீது சத்தியம், ஆத்மாவின் மீது சத்தியம், இப்படியே சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்றாருன்னா, எழுதுகோள் மீது சத்தியம், எழுதப்படுற பொருள் மீது சத்தியம், பேப்பர், பேனா, பென்சில், அவ்வளவு சத்தியம். என்னது? எப்படி இறைவனை ஒப்பிட்டு பாருங்க, கவனிச்சு பாருங்க. கடவுள் சொல்லுகிறார், என் தன்னிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடினாலே ஆணையிடுவதற்கு என்ன செய்ய வேண்டியிருக்கு? தன்மையிலே ஆணையிட்டார் என்று இங்க சொல்லி இருக்கு. இங்க கடவுளுடைய குர்ஆன், பைபிள், இறைவேதம் என்பதற்கு கடவுளை ஒழுங்காக கண்ணியப்படுத்துறதுக்கு உதாரணம் ஒப்பிட்டு பார்த்தால் விளங்கிக் கொள்ள முடியும். சத்தியம் செஞ்சது ஒருத்தர் பட்டியலிட்டாரு, சூரியன் மேல சத்தியம், சந்திரன் மேல சத்திரம், நட்சத்திரம் மேல சத்திரம், சத்தியம் சொல்லிட்டு எதுக்கு தான் இத்தனை சத்தியமோ தெரியல அப்படின்னாரு. சத்தியம் செய்வது இறைவனுடைய தகுதி, அவனுடைய விருப்பம், விரும்பியதன் மீது சத்தியம் செய்வான், அதில் யாரும் கேள்வி எழுப்ப முடியாது. ஆனால் அர்த்தமற்ற முறையிலே ஒரு செய்தியை சொல்வதற்கு 1000 வார்த்தைகளை நீங்கள் தான் பயன்படுத்துகிறீர்கள். அதற்குரிய சான்றுகளை பார்த்தால் பைபிள், இறைவேதம் இல்லை என்பது நிரூபணமாகிறது. அதற்கு ஒரு துணை சான்றாக நான் சொல்லுகிறேன். சங்கீதம் அதிகாரம் 148 வசனம் 7 14 வரைக்கும் படிச்சு பாருங்க. ஒரு செய்தியை சாதாரணமா சொல்ல வேண்டிய செய்தியை எப்படி பைபிள் பேசுகிறது என்று பாருங்கள். இது மனிதன் பேசுகிற செய்தியா, கடவுள் பேசுகிற செய்தியா என்று உங்களுக்கு புரியும். மண்ணுலகில் ஆண்டவரை போற்றுங்கள், கடலின் பெரும் நாகங்களே, ஆழ்கடல் பகுதிகளே, நெருப்பே, கல்மலையே, வெண்பனியே, மூடுபனியே, அவரது ஆணையை நிறைவேற்றும் பெருங்காற்றே, மலைகளே, அனைத்து குன்றுகளே, கனிதரும் மரங்களே, அனைத்து கேதுரு மரங்களே, காட்டு விலங்குகளே, அனைத்து கால்நடைகளே, ஊர்ந்து செல்லும் உயிரினங்களே, சிறகுள்ள பறவைகளே, உலகின் அரசர்களே, எல்லா மக்களினங்களே, தலைவர்களே, உலகின் ஆட்சியாளர்களே, இளைஞரே, கன்னியரே, முதியோரே, சிறியோரே, நீங்கள் எல்லோரும் ஆண்டவரை போற்றுங்கள். எதுக்குங்கிற சொல்லுங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, கர்த்தர் தன்னுடைய பேரால ஆணையிட மாட்டாரு, தனக்கு மேல உள்ளதுலதான் ஆணையிடுவாராம். சத்தியம் பண்றதை பத்தி சொன்னாரா இல்லையா? இது அல்லாஹ் எல்லாத்திலையும் சத்தியம் பண்ணிட்டு இருக்காரு. பாத்தீங்களா, காமெடி பீஸா இருக்கு அப்படின்றாரு. ஏன்னா தனக்கு மேல உள்ளதுலதான் ஆணையிடணும், அப்படி கீழே உள்ளதெல்லாம் ஆணையிடக்கூடாது அப்படின்றாரு. கர்த்தர் என்ன செஞ்சாரு? யாக்கோபோட சண்டை போட்டு யாக்கோபு ஜெயிச்சுட்டாருல, கர்த்தர் தோத்துட்டாரா இல்லையா? ஆணையிட்டு இருக்காரு. ஆமோஸ் 8:7 எடுங்க. தனக்கு மேல யாரும் கிடையாதுல்ல கர்த்தருக்கு, அதனால செய்ய மாட்டாரு. அதனால எங்க கர்த்தர் ரொம்ப தெளிவானவரு அப்படின்னாங்க. ஆனா அவங்க கர்த்தர் யாக்கோபுட்டே தோத்துட்டாரு. சரியா? அந்த வாசகத்தை எடுத்து வச்சு வாசிச்சோம், கடைசி வரைக்கும் அந்த வசனத்துக்கு பதில காணோம். அங்கிருந்து ஓசியாக ஓடிட்டாரு. நீங்க தானே சொன்னீங்க, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுலயே விளக்கம் பார்க்கலாம். நீங்க இங்க இருந்து அங்க தாவுறீங்க, அங்க இருந்து இங்க தாவுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் ஓவரா தாவிக்கிட்டு இருக்கீங்க. சரியா? ஏன் இங்க இருந்து ஏன் ஓசியாக்கு தாவுறீங்க, அதுல விளக்கம் சொல்லுங்க என்று சொல்லி கேள்வி கேட்டு பதில் சொல்லணும். அப்ப இந்த சத்தியம் செய்யறத பத்தி சொல்லும் பொழுது தனக்கு மேலுள்ள ஆள்கிட்ட தான் சத்தியம் செய்யக்கூடாது, மேல இருந்தாதான் செய்யணும் அப்படின்றாருல வருது. ஆமோஸ் 8வது அதிகாரம் 7வது வசனம், கர்த்தர் யாக்கோபின் மகிமை மீது ஆணையிட்டார். யாக்கோபினுடைய மகிமை மீது சத்தியம் பண்ணிருக்காரு. ஏன்? யாக்கோபு தான் இவர் அடிச்சிட்டார்ல, அப்ப கர்த்தரை விட பெரிய இல்ல. நாங்க எதை செஞ்சாலும் நியாயமா செய்வோம். இந்த மாதிரியான விளக்கங்களை தான் உங்கள்ட்ட இருந்து நாங்க எதிர்பார்க்கிறோம். கர்த்தர் யாக்கோபினுடைய மகிமை மேல் சத்தியம் பண்ணணும்னு சொன்னாங்க. யாக்கோபினுடைய மகிமைன்றது யாருன்னு தெரிஞ்சு சொல்றீங்க? பைபிள் படித்த இந்த பிரச்சனை வந்திருக்காது. முதல்ல பைபிளை படிங்க. உபாகம புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் படிக்கிற கவனிங்க. இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. யாக்கோபினோட மகிமை என்ன? யாரு? கர்த்தர் தான். அவர் மேலதான் வேதம் என்ன சொல்லி இருக்குது? அவர் மேல சத்தியமிட்டார் தான் சொல்லி இருக்குது. எந்த முரண்பாடும் கிடையாது. கர்த்தர் வேற யாரு மேலே சத்தியம் சொல்லல. இந்த காரியத்தை நன்றாக புரிஞ்சுங்க, பைபிள் படிச்சா விஷயம் தெரியும். சொல்லுங்க. இன்னும் அடுத்து பாத்தீங்கன்னா, அந்த
பாஸ்டர் சொன்னாங்க யாக்கோபு மகிமையின் மேல் ஆணையிட்டார், அது வேற ஒரு ஆளாம். எவ்வளவு நீங்க பார்க்கிற மக்கள் கிறிஸ்தவர்களுக்கு விளங்கும். யாக்கோபின் மகிமை என்று சொன்ன கர்த்தரை தான் குறிக்கும். அது விளங்காம தன்மையில ஆணையிட்ட இதுக்கு விளக்க வேற சொல்லிக்கிறாரு. ஏதோ என்னத்தையாவது நெட்ல பார்த்து கக்கிட்டு வந்து பைபிளுக்கு எதிரான குற்றச்சாட்டு போன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவங்க படிச்சு குற்றச்சாட்டு வைக்கல, யாரோ ஒருத்தன் சொன்னாங்கிறத வச்சுக்கிட்டு கொண்டு வந்து இப்ப சபையில மாட்டிட்டு முடிக்கிறாங்க. அது என்னன்னு தெரியாம வாதத்துல வச்சு இது தேவையா உங்களுக்கு? பாக்குற கிறிஸ்தவ நல்லா தெரியும் யாக்கோபின் மகிமைனா என்ன, கர்த்தருடைய மகிமை என்ன தெரியும், என்னங்கிறது அவங்களுக்கு தெரியும். இதெல்லாம் விளங்கி கொள்ளாம ஆதாரம் வைக்க நீங்க வைக்கிறீங்க நினைச்சுக்கலாம். என்னமோ நம்ம பெரிய ஆதாரம் வச்சுக்கிட்டு இருக்கோம்னு. ஒண்ணும் கிடையாது. வைக்கிற ஆதாரம் எல்லாம் குப்பையை கொண்டு வந்து ஆதாரம் வச்சுக்கிட்டு இதெல்லாம் நீங்க ஆதாரம் காமிச்சிட்டு இருக்கீங்க. இது ஆதாரம் என்னங்கிறது விளங்கி கொள்ள வேண்டும். அதே மாதிரி யாக்கோபினுடைய மகிமையின் மீது சத்தியமாக கடவுள் வந்து சத்தியம் போட்டாருன்னு சொன்னோமா. யாக்கோபினுடைய மகிமை யாரு தெரியுமா? அவரும் கடவுள் தான், அதை தான் சொல்லி இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு நமக்கு விளக்கமா. அதுல என்ன இருக்கு? கடவுள் வந்து ஏசாயா 8வது அதிகாரம் 13 எடுத்து பாருங்க. சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள், அவரே உங்கள் பயம், அவரே உங்கள் அச்சமுமாயிருப்பார். அப்போ உங்க பயத்தின் மீது சத்தியமா நான் சொல்லுவேன். என்னங்க இப்படி அநியாயம் பண்ணிருக்கீங்க? அதுவும் கடவுள் தான்யா, உங்களுடைய அதுவும் கடவுள் தான். அப்படின்னு இந்த மாதிரி விளக்கம் கொடுக்கறதுக்கு பேரு தான் சிறந்த பரிசுத்த வேதாகாமமா. அதை பாத்துக்கிறீங்க.